சட்டம் பொதுவாக சிவில் கிரிமினல் அப்படின்னு 2 பிரிவுகளை கொண்டது. இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஒன்று உரிமையியல், இன்னொன்று குற்றவியல். இப்போது பொதுவாக குற்றங்கள் தொடர்பான விஷயங்கள் நடந்தால் அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். காவல் நிலையங்களில் பார்த்தாலே சாதாரணமாக 3 பிரிவாக அவங்களோட டியூட்டி இருக்கும். ஒன்று டிராஃபிக் அப்படின்னு ஒரு பிரிவு, அது முழுக்க போக்குவரத்தை ஒழுங்கு செய்யக்கூடிய காவலர்கள். இன்னொன்று லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர்ன்றது பொதுவாக நாட்டில் ஒரு அமைதியான சூழல் நிலவுவதற்கான முயற்சிகள் எடுப்பவங்க. இப்போ ஒரு ஊர்வலம் நடக்குது, அதுக்கு பாதுகாப்பாக போகிறது, அங்கே எதுவும் திடீர்னு ஒரு கலவரம் வந்துடாமல் பார்த்துக்கிறது, பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சட்டம் ஒழுங்கு நாட்டில் அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இது ஒரு பிரிவு. இன்னொன்று க்ரைம் செக்ஷன் அப்படின்னு போலீஸில் இருப்பாங்க. அது என்னென்னா, குற்றங்கள் நடந்து விடுகிற போது அதற்கான மேல் நடவடிக்கை. ஒரு இடத்துல கொலை நடந்துடுது, கொள்ளை அடிச்சிடுறாங்க, வழிப்பறி செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாருங்க. கிரிமினல் ஆக்ஷன்ஸ் நடந்துருச்சுன்னா அதுக்காக சட்ட ரீதியாக அந்த ஆட்கள் தவறு பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி இந்த 3 பிரிவுகளில் தான் பொதுவாக காவல்துறை இயங்க முடியும். இப்போது அதில் என்ன இஷ்யூ வருதுன்னா, பாதிக்கப்பட்ட யார் வேணால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் சிவில் டிஸ்பியூட்னு சிலது இருக்கும், அதில் போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன சிவில் டிஸ்பியூட் அப்படின்னா, இப்போது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், வீட்டு ஓனர் வாடகை கொடுன்னு கேட்குறார், இல்லை வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறார், இல்லை நம்ம வீட்டு ஓனர் வாடகைக்கு விட்டுருக்கோம், வாடகை கொடுக்க மாட்றான். இந்த இஷ்யூவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது சிவில் டிஸ்பியூட். வாடகை வாங்க போன இடத்துல அடிச்சிட்டாலோ, இல்லை வீட்டை காலி பண்ணுன்னு ஆளை வச்சு மிரட்டினாலோ, அந்த மாதிரி இருந்தால் கிரிமினல் ஆகலாமே தவிர, வாடகை கொடுன்னு கேட்குறது சிவில் டிஸ்பியூட். வாங்கின கடனை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறது சிவில் டிஸ்பியூட். இப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ள பாகப்பிரிவினை மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க விசாரித்தாலும் அது தப்பு. ஏன்னா அது பை நேச்சர் சிவில் டிஸ்பியூட்னு சொல்லுவோம். உரிமையியல் தொடர்பான பிரச்சனை. அதில் அடிச்சிட்டுறாங்க, பிரச்சனை ஆகிடுதுன்னா அது கிரிமினல் ஆகலாமே தவிர, யார் யாருக்கு என்ன பாகப்பிரிவினை, என்ன பணம் எடுத்துக்கணும், இதை போலீஸ் பேசக்கூடாது, பேச முடியாது. பேசினா தப்பாயிரும். அப்போ அதை என்டர்டெயினே அவங்க பண்ணக்கூடாது. இது சிவில் டிஸ்பியூட். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு சமீபத்தில் நமக்கு அண்டை மாநிலம் ஒன்றில் ஒரு வழக்கு வந்தது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தது. அது ரொம்ப வித்தியாசமான வழக்கு. அதில் கொடுத்த காவல்துறை தொடர்பான சில செய்திகள், முக்கியமான செய்திகள். என்ன வழக்குன்னா, 4 ரிட் பெட்டிஷன்ஸு 4 பேர் வித்தியாசமாக ஃபைல் பண்ணாங்க. 4 ரிட்டையும் ஒன்றா எடுத்து நீதிமன்றம் விசாரிச்சுது. இந்த 4 வழக்கு என்னென்னா, ஒன்று இறந்து போன ஒருவர், அவர் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்னால் வங்கிகளில் வைப்பு நிதின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அவங்க பேரில் பணம் இருந்தது. ஒருவர் இறந்த உடனே அது யாருக்கு போகுதுன்னு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தோடனே அதில் ஒருவர் என்ன பண்ணுறார், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவரை கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் இவங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னுட்டு. இதை எதிர்த்து இது சிவில் டிஸ்பியூட்டை அவங்க விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரிட்டு. இன்னொன்று என்னென்னா, ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துட்டு கடன் வாங்கினது. இதில் இந்த மாதிரி பிரச்சனை திருப்பி கொடுக்க முடியலன்னொடனே, போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது இன்ஸ்பெக்டர் தெரியும், எஸ்ஐ தெரியும், கான்ஸ்டபிளை தெரியும் அப்படின்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் மிரட்டுறது, உங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவேன், நீங்கள் பணத்தை கொடுக்குங்க ஒழுங்கா அப்படின்னு. இந்த பிரச்சனைக்காக ஒரு ரிட்டு. மற்ற 2ம் என்னென்னா, இதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல், டிமாண்ட் ப்ராமிசரி நோட், இந்த மாதிரி இஷ்யூஸில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு மிரட்டுறது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு. இதுக்காக 2 ரிட். இந்த 4 ரிட்டையும் ஒன்றாக விசாரித்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது.
வழங்குறப்ப இது சிவில் டிஸ்பியூட். இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட்டை காவல்துறை எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட்க்கு மக்கள் காவல்துறையை அணுகவும் கூடாது. சிவில் டிஸ்பியூட்டை தீர்த்து கொள்ளக்கூடிய இடம் சிவில் கோர்ட்ஸ் தானே தவிர காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் மிக ஸ்ட்ராங்காக அந்த தீர்ப்பை சொல்லிட்டு, அதில் 1985ஆம் ஆண்டு இந்திய அரசு கொடுத்த ஒரு சுற்றறிக்கையை அந்த தீர்ப்பிலே நீதிமன்றம் வழங்கியது. அது என்ன சுற்றறிக்கைன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு, காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் என்ன என்பது தான். அதாவது போலீஸ் ஆக்ட்னு அங்கங்கே இருக்கும். சிட்டி போலீஸ் ஆக்ட்டு தமிழ்நாட்டில் சென்னைக்கு ஒன்று இருக்கலாம், மற்ற இடங்களுக்கு ஒன்று இருக்கலாம், வேறு மாநிலத்துக்கு ஒன்று இருக்கலாம். ஆனால் கோட் ஆஃப் காண்டக்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு, காவலர்கள்னால் லோயர் கேடர்னு சொல்லக்கூடிய அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தொடங்கி மிகுந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய காவலர் வரை எல்லாருக்கும் இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் பொருந்தும் என்று ஒரு 13 கருத்துக்களை இந்திய அரசு 1985 வெளியிட்டது. அதை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே அப்படியே சொல்லி அந்த 13ஐயும் சொல்லுகிறது. அதில் என்ன என்றால், இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம், நீங்கள் டிராஃபிக் பூத்துலலாம் எழுதி வச்சுருப்பாங்க, காவல்துறை உங்கள் நண்பன். அதை பல இடங்களில் பார்க்கலாம், ஸ்டேஷனில் கூட எழுதி வச்சுருப்பாங்க. இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் அதை சொல்லுகிறது. காவல்துறை மக்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டும், முழுக்க அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி சொல்கிறப்ப அந்த கோட் ஆஃப் காண்டக்டில், இந்திய அரசு வெளியிட்ட கோட் ஆஃப் காண்டக்டில் காவல்துறைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் ஒழுங்காக இருக்கிறதான்னு பார்க்க வேண்டியதும், எந்த ஒரு கிரிமினல் நடவடிக்கையும் நடந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் காவலருடைய கடமை. அதில் அதை சரியான வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால், டெஸ்ட் ஆஃப் தியர் எஃபிஷியன்சி, யாருடைய எஃபிஷியன்சி? காவலருடைய எஃபிஷியன்சி. டெஸ்ட் ஆஃப் தியர் எஃபிஷியன்சி இஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கிரைம் அண்ட் டிஸார்டர். எந்த இடமாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு எதிரில் ஒரு அநியாயம் நடந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை அப்படின்றது அந்த கோட் ஆஃப் காண்டக்டில் வருது. அதே மாதிரி அடுத்து ஒன்று சொல்லுகிறது என்னென்னா, they should be ready to sacrifice their life to protect that of the others. இது கொஞ்சம் டூ மச்சாக நமக்கு தெரியும். அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுவதற்காக காவலர்கள் தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் சொல்லுகிறது. இந்த தீர்ப்பு அதையும் வலியுறுத்துகிறது. ஆனால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி ஒரு போலீஸ்காரர் தன்னோட உயிரை கொடுக்கணும்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இராணுவத்தில் ஒருத்தர் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. இராணுவத்தில் சேருகிறப்பவே உயிரை இழப்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள் தான் இராணுவத்திலே சேருகிறார்கள். காவல்துறையும் அவ்வளவு ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் இருக்க வேண்டும் என்பது இந்த கோட் ஆஃப் காண்டக்டில் சொல்லுகிறது. இப்போ என்ன பிரச்சனை வருகிறது என்றால், ஒரு கிரைம் நடக்கிறது. அதில் ஒரு ஒரு 1982 உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு முக்கியமானது. நம்முடைய தலைமை நீதிபதியாக, இந்திய தலைமை நீதிபதியாக சந்திரசூட் அவர்கள் இருந்தப்போ கொடுத்த ஒரு ஜட்மெண்ட். வழக்கு என்னன்னா, ஒரு வழிபாட்டு தலம், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அதற்குள்ளே கிரிமினல்ஸ் போய் புகுந்துடுறாங்க. போலீஸு வழிபாட்டு தலங்களுக்குள் உள்ளே நுழைந்து அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆணையிடுங்க அப்படின்னு வழக்கு தொடர்றாங்க. இப்போது நீதிபதி சந்திரசூட் தலைமையில் ஃபுல் பெஞ்சு விசாரிக்குது உச்ச நீதிமன்றத்தில். என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க? இப்போ ஒரு வழிபாட்டு தலம் பப்ளிக் பிளேஸ் தான், அந்த குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவர்களுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ். அதற்குள்ளே தீவிரவாதிகள் புகுந்து விட்டாங்க. இப்போது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்குள்ளே போலீஸ் நுழையலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறதா, இல்லை பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்குள்ளே போலீஸு நுழையவே கூடாதுன்னு தீர்ப்பு கொடுக்கறதா? எப்படி கொடுத்தாலும் சிக்கல். நீதிபதி என்ன சொன்னார், அந்த பெஞ்ச் என்ன சொல்லியது, இது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லக்கூடியது அல்ல. இதற்குள்ளே போய் ஒரு தப்பு நடக்கிறப்போ நீங்கள் உள்ளே போகலாம், இல்லை போகக்கூடாது, நீதிமன்றம் சொல்ல முடியாது. இட் இஸ் அ பாலிசி டெசிஷன் டு பி டேக்கன் பை த எக்ஸிக்யூட்டிவ். அந்த நேரத்தில் அந்த முடிவை காவல்துறை எடுக்கணும். ஒரே விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும்
கிரிமினல் நடவடிக்கைகள் தலையெடுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது. ஆக இந்த சிவில் டிஸ்பியூட், கிரைம், இந்த இரண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதையும், காவலர்களுக்குரிய அடிப்படை உரிமை மற்றும் கடமை என்ன என்பதையும் இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் மூலமாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவும் சட்டம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது.